வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக எடுத்துக்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னா, ஞான களஞ்சியத்திலேருந்து 65வது பாடலாக அருள் தந்தை அவர்களோட பாடலை சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். பொருளாதாரத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிட்டு இருந்தோம். இது அதோட தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம். உலகம் தனி உடைமை ஆகாது அப்படின்றாங்க. உலகம் தனி உடைமை, ஒருத்தருக்கு தனியாக கிடையாது. அதுக்கு எப்படி கருத்துன்றது அருள் தந்தை அவர்கள் 1958 6/1 ஜனவரியில் எழுதிட்டாரு. அந்தமில்லாத அந்தரத்தில் மிதந்து உருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்பம் பேரூற்று. இயந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று இன்றும் எந்த தேச மக்களுக்கும் தனி உரிமை ஆகாது. எந்த ஒரு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்தமில்லாத அந்தரத்தில் ஒன்றுமே இல்லை, மேலே பார்க்குறோம். அந்தரத்தில் என்ன தொங்குது? மிதந்துருண்டு ஓடும் சுற்றும் இந்த உலகம் நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாத இருக்கலாம். ஆனால் சூரியன் சந்திரன் ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறோம், நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறோம். எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு? அந்தரத்தில் பிடிச்சிட்ருக்கு. அப்போ ஏதோ ஒன்று அங்கே அருட்பேராற்றல் தெய்வீக சக்தி இருந்து எல்லாவற்றையும் இயங்கி கொண்டு இருக்கிறது. சூரியன் வருவது யாராலே? சந்திரன் தெரிவது எவராலே? இரவில் வானில் விண்மினி போல் கண்ணில் படுபவை அவை என்ன? இதெல்லாம் உணர்ந்து எப்படி எழுதினாங்க? இதெல்லாம் யாரால? யார் செஞ்சாங்க? எதை செய்ய முடியும்? ஒரு மனிதன் சொல்கிறான், நான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவேன், கடவுள் என்ன செஞ்சாருன்னு. சரி செய், எப்படி செய்வ அப்படின்னா, அதுக்கு அவன் என்னன்றான், நான் மண்ணை வச்சு செய்வேன்றான். மண்ணே கடவுளோட படைப்பு தானே. இறைநிலை படைக்காமல் எதையும் செய்ய முடியாது. அது அந்தமில்லாத அந்தரத்தில் மிதந்துருண்டோடும் சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்பம் பேரூற்று. இன்பம் இயற்கை பேரூற்று. சுவாமி அழகா சொல்லுவார், பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர். அப்ப இந்த உலகோ இயற்கை இன்பம் பேரூற்று. இயந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்று இன்று காலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம் வரை தாண்டி இன்னும் போயிட்டே இருக்குது. எல்லா படைப்பும் பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா இறைநிலையிலேருந்து இயற்கையிலேருந்து எடுத்தது தான். அதுலேருந்து வந்தால் ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணாமித்து வந்து கொண்டே இருந்தது தான். அப்போ எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமையாக இருக்க முடியாது. எல்லாமே எல்லாருக்கும் பொது உடைமை தான். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் சுவாமி எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைகள்லேருந்தே அந்த பருவத்தில் எடுத்துகிட்டு வந்துடணுன்றார். அப்போ உலகம் முழுவதும் எல்லாருக்கும் எல்லாமும் பொதுதான் அப்படின்னா யாரும் தனி உடைமை கொண்டாட முடியாது. இந்த நிலையில் நம்ம இயற்கையாகட்டும் விஞ்ஞானம் ஆகட்டும் இன்பம் துன்பம் பேரூற்று இறைநிலை சுத்தவெளி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இறைவன் இயற்கை இதுதான் படைச்சிருக்காங்க. அதனால் தனி உடைமை நபருக்கு சொந்தமாகாது என்ற நிலையில் இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுக்காலும் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.